நம்ம ஆல்ரெடி ஓவர் எக்ஸைட்டேஷன், அண்டர் எக்ஸைட்டேஷன், நார்மல் எக்ஸைட்டேஷன் பார்த்தாச்சு. அதில் சிங்கர்னஸ் ஜென்ரேட்டருக்கும் சிங்கர்னஸ் மோட்டருக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு டிஃப்ரென்ஸ் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ இந்த ரெண்டுக்குமே வந்துட்டு ரியாக்டிவ் பவர் வந்துட்டு அப்ளை பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, அதாவது ரியாக்டிவ் பவர் சப்ளை பண்ணியிருப்பாங்க. இதில்னா ஜென்ரேட்டரில் லேகிங்கில் தான் வந்துட்டு பவர் ஃபேக்டர் நடக்குது. இந்த இதில் லீடிங்கில் தான் பவர் ஃபேக்டர் நடக்குது. ஸோ இது மாதிரி 1 மார்க் தான் வந்துட்டு மேக்ஸிமம் வந்து கேட்குறாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட்டு வந்துட்டு அண்டர் எக்ஸைட்டேஷனில் சிங்கர்னஸ் ஜென்ரேட்டரில் எப்படி கேட்குறாங்க அப்படின்னா, இது வந்துட்டு ரியாக்டிவ் பவர் வந்துட்டு அப்சர்வ் பண்ணுது எங்கே அப்படின்னா லீடிங் பவர் ஃபேக்டர். இங்கே வந்துட்டு ரியாக்டிவ் பவர் அப்சர்வ் இன் லேகிங் பவர் ஃபேக்டர். ஓகேவா, இந்த ரெண்டுமே அதாவது நார்மல் எக்ஸைட்டேஷனில் சிங்கர்னஸ் ஜென்ரேட்டரும் மோட்டாரும் எப்படி இருக்கும் அப்படின்னா யூனிட்டி பவர் ஃபேக்டரில் தான் வந்துட்டு அக்கர் ஆகுது. மெயினாக இங்கே வந்துட்டு எந்த பவர் ட்ரான்ஸ்ஃபரும் இல்லை. ஓகேவா, நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஓவர் எக்ஸைட்டட் மிஷின். அதாவது ஓவர் எக்ஸைட்டேஷனில் மிஷினில் எப்படி இருக்கும் அப்படின்னா அங்கே நம்ம வந்துட்டு ரியாக்டிவ் பவர் வந்துட்டு அப்ளை பண்ணுவோம். ஜென்ரலாக ரியாக்டிவ் பவர் எங்கே ஜென்ரேட் ஆகும் அப்படின்னா கெப்பாசிட்டரில். ஓகேவா, இதே மாதிரி அண்டர் எக்ஸைட்டேஷனல் மிஷினில் நம்ம வந்துட்டு ரியாக்டிவ் பவர் வந்துட்டு அப்சர்வ் பண்ணுது. எது வந்துட்டு ரியாக்டிவ் பவர் அப்சர்வ் பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா இண்டக்டர் தான் வந்துட்டு ரியாக்டிவ் பவர் அப்சர்வ் பண்ணுது. இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் என்ன பார்க்குறோம் அப்படின்னா இன்ஃபைனைட் பஸ் பார். ஃபஸ்ட்டு இன்ஃபைனைட் பஸ் பாரில் வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னா கான்ஸ்டண்ட்டாக ஒரு வோல்டேஜ் ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்கும். கான்ஸ்டன்ட் வோல்டேஜ் அண்ட் ஃப்ரீக்வன்சியை வந்துட்டு எப்படி கனெக்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இன்ஃபைனைட் பஸ் பார் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க. மெயினாக இதில் வந்துட்டு வோல்டேஜ் வித் 0 ஆங்கிளில் தான் வந்துட்டு அதாவது வோல்டேஜ் வித் 0 இம்பிடன்ஸில் தான் வந்துட்டு வி கேன் ஸ்பெசிஃபை அப்படின்னு சொல்லலாம். நம்ம வந்துட்டு அதை வந்துட்டு அப்படி ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். இங்கே இன்ஃபினைட் பஸ் பார் வந்துட்டு எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா infinite bus bar is the bus in a power system which can be assumed to have the constant voltage and the constant frequency. Okay, so next வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா the finite amount of the real or the reactive power fed to be the bus bar or consumed from the bus bar will not change into the terminal voltage and frequency ன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு த இன்ஃபினைட் பஸ் பார் கேன் பி கன்சிடர்டு ஆஸ் அந்த வோல்டேஜ் சோர்ஸ் வித் த 0 இன்டர்னல் இம்பிடன்ஸ். அதுதான் மேலே என்ன சொன்னால வி ஆங்கிள் ஆஃப் த 0ன்னு கான்ஸ்டன்ட் வோல்டேஜ் அண்ட் இம்பிடன்ஸ். infinite mechanical rotation inertia the constant frequency. இது வந்து நம்ம இந்த மேத்தமெட்டிக்கலை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படின்னா P equal to EV divided by XS sin pi equal to VI cos pi. இது வந்துட்டு கான்ஸ்டன்ட்டு சொல்லிக்கலாம். இப்போ எப்பப்பெல்லாம் இது வந்துட்டு இருக்கும் அப்படி V and XS are constant as a machine is connected to the infinite bus bar னு சொல்லலாம். இந்த இடத்துல P directly proportional to E sin pi இந்த constant P directly proportional to IA into cos pi இதுவும் கான்ஸ்டன்ட் சொல்லலாம். இப்போ component of the current in the phrase with the terminal voltage must be remain constant. ஓகேவா, ஏன் கான்ஸ்டன்ட் சொல்கிறாங்க அப்படின்னா அதோட காம்போனண்ட் ஆஃப் த இஎம்எஃப் வந்துட்டு பர்பெண்டிகுலர் டு தி டெர்மினல் வோல்டேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல்சோ ரிமைன் சேம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வி கேன் ரெப்ரசன்ட் இ ஈக்குவல் டு வி ப்ளஸ் ஜே ஐஏ இன்ட்டு எக்ஸ்எஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா, மெயினாக வந்துட்டு இதில் வந்துட்டு ஒன்று இருக்குது என்னென்னா ஆல்டர்னேட்டர் கனெக்டட் டு தி இன்ஃபினைட் பஸ் பார் மஸ்ட் ஆல்வேஸ் பி ஆப்ரேட்டட் அட் தி ஓவர் எக்ஸைட்டேஷன் கண்டிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போவுமே அது வந்துட்டு ஓவர் எக்ஸைட்டேஷன் கண்டிஷனில் தான் வந்துட்டு நடக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த லோட்ஸ் ஆர் inductive in natural they will absorb the power which is supposed to be supplied by the alternator அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம்னா குரூப் கேரக்டரிஸ்டிக்ஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இது வந்துட்டு மெயினாக பவர் சிஸ்டமில் சடனாக வந்துட்டு ஹை வோல்டேஜ் நம்ம கொடுக்கும்போது அந்த இடத்துல நம்மளுக்கு வந்துட்டு லோட் பவர் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு பீக் டைமில் யூஸ் பண்ணுற லோடு பவர் வந்து வேறையாக இருக்கும், இல்லை மிட் நைட்டில் யூஸ் பண்ணுற பவர் வந்துட்டு கம்மியாக இருக்கும். ஸோ இது மாதிரி டிஃப்ரெண்ட்ஸ் டைப் ஆஃப் வோல்டேஜ் இது ஆகும்போது லோடு பவர் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ லோடு பவர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா
லோடு பவர் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அந்த இடத்துல அவுட்புட் பவரும் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதனால் வந்துட்டு இந்த மிஷின்ஸ் ஸ்பீடு வந்துட்டு டிக்ரீஸ் ஆகுது. இப்போ லோடு பவர் இன்க்ரீஸ் ஆகும்போது அவுட்புட் பவரும் இன்க்ரீஸ் ஆகும். இதனால் என்னாகும் அப்படின்னா அந்த மிஷினோட ஸ்பீடு வந்துட்டு டிக்ரீஸ் ஆகுது. ஸ்பீடு டிக்ரீஸ் ஆச்சுன்னா ஃப்ரீக்வன்சி டிக்ரீஸ் ஆகுது. இதனால் இஎம்எஃப்பும் வந்துட்டு டிக்ரீஸ் ஆகுது. இது மாதிரி சேஞ்ச் இன் த ஃப்ரீக்வன்சி இஸ் கால்ட் ஆஸ் எ ட்ரூப் அப்படின்னு சொல்கிறாங்க. As the real power output, the alternator increases the electrical power. As real power of the output alternator increased, the electrical power increases, and as per the swing equation, the machine declaration and the speed of the machine is reduced. So due to the reducing the speed of the rotor, the frequency of the EMF induced in the stator winding also decrease. So this is the speed governor in the alternator tries to reduce the speed variation, but still there is the droop in the frequency of the alternator, and the droop given by the droop equal to full load minus அதாவது no load minus frequency of the full load divided by frequency of the full load into 100%. மிஷின்ஸ் வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னா இது வந்துட்டு லார்ஜ் பவர் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு ஹேண்ட் பம்ப் வந்துட்டு கம்மியாக இருக்கும். ஓகேவா? ஸோ we can say லோ ஹேண்ட் பம்ப் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்துட்டு கம்ப்ரெசராக யூஸ் பண்ணலாம். இன்னொன்று வந்துட்டு ஸ்டீல் மில்ஸ் ஆர் ரோலிங் மில்ஸில் யூஸ் பண்ணலாம். கம்ப்ரெசராக யூஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த இன்டியூஸ்டு ட்ரஃப் ஃபேன்ஸாக வந்துட்டு யூஸ் பண்ணலாம். இன்னொன்று க்ரஷர்ஸ் அண்ட் ப்ளவுசஸாக வந்துட்டு யூஸ் பண்ணலாம். இன்னொன்று சிங்கர்னஸ் கண்டிஷனராக வந்துட்டு யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு அட்வான்டேஜ் வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னா இங்கே வந்துட்டு லார்ஜ் பவர், அதாவது பவரை வந்துட்டு கம்மியாக்குறம் போது ஸ்பீட் அப்ளிகேஷன்ஸ்லாம் வந்துட்டு இது வந்துட்டு மேக்ஸிமம் யூஸ் பண்ணலாம். ஸோ சிங்கர்னஸ் மோட்டார் ஆர் த சீப்பர் அண்ட் த ஸ்மால் சைஸ்ன்னு சொல்லலாம். இங்கே வந்துட்டு கான்ஸ்டன்ட் ஸ்பீடு வந்து மெயின்டைன் ஆகுது. ஸோ வந்துட்டு வி கேன் பவர் ஃபேக்டர் வந்துட்டு கண்ட்ரோலபிளாக இருக்குது. ஸோ இதனால் இங்கே வந்துட்டு ஹை ஃப்ரீக்வன்சி வந்துட்டு அதிகமாக இருக்குது. ஓகேவா? எப்படி இருக்கும் அப்படின்னா சிங்கர்னஸ் மோட்டார் வந்துட்டு செல்ஃப் ஸ்டார்டடாக இல்லை. ஸோ இங்கனால வந்துட்டு டார்க் வந்துட்டு 0 இருக்குது. ஸோ பட் த டெவலப்பர் குட் ரன்னிங் டார்க் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை டெவலப் ஆனதுக்கப்புறம் அந்த இடத்துல வந்துட்டு டார்க் வந்துட்டு கண்டினியூவாக நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வி கேன் சே T of ST divided by T of full equal to 0 and T full divided by TST equal to infinite அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ they may fall out the synchronized and the stop when they exist beyond the breakdown torque or the maximum torque அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம வந்துட்டு ஹண்டிங் ஆஃப் த சிங்கர்னஸ் மோட்டார் பார்க்கலாம்.